இந்தி எழுத்து இருக்கா அதனால அழிச்சிருக்காங்க நம்ம நாட்டாங்க. எல்லாம் அந்த தற்கூரி திமுக காரங்க தான் இருப்பாங்க. பெரிய இருப்பேன் அமைச்சர் அவர் ஊராது அவர் ஊருக்கு அரளிக்கோட்டை. அவருக்கு தெரியாம இருக்குமா இது? இந்த பூரா இந்த ரோட்ல இருக்கிற பூரா அழிச்சு வச்சிருக்காங்க. இல்ல ஒரு நேஷன் ஹைவேல இப்படி அழிச்சிருக்காங்களே முட்டா பயலுக. நம்ம நாட்டுல இந்தியாவுல தெரியும் அதிகமா இந்தி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஒரு நேஷனல் ஹைவே எல்லா மக்களும் வர்றாங்க. எத்தனை பேர் டூரிஸ்ட் வர்றாங்க. நம்மள எவ்வளவு உலக புகழ் பெற்ற எவ்வளவோ கோயில் குளங்கள் இருக்கு. ரெண்டாவது லாரி டிரைவர்கள் எல்லாமே இடத்துக்கும் போறாங்க வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு வழி செய்யற மாதிரி ஒரு இந்தியை போட்டு வச்சா பண்ணிருக்காங்க. சரி தமிழ் எழுத்து இருக்கு, சரி உன் தமிழ்நாடு சரிப்பா. இந்த இடையில இங்கிலீஷ் எழுத்து மட்டும் ஏப்பா விட்டு வச்சிருக்கியா? ஏண்டா திமுக காரங்களா இங்கிலீஷ்காரனுக்கு பிறந்திருக்கீங்களா? நீ வெள்ளக்காரன் சூவை நக்கி வந்தா நீங்க பெரியார் பரம்பரை தானடா, அப்படித்தானடா இருப்பிய வெக்கம் கட்டுவீங்களா? ஏன்னா இந்திய எழுத்தை போய் அழிக்கிறீங்க. இப்ப நீங்க இந்தி எழுத்து அழிச்சிருக்கீங்க. இங்க வந்து ஒரு உலக பிரசித்தி பெற்ற கோயில் வந்து திருக்கோசியூர்ல பெருமாள் கோயில் இருக்கு. இங்க இருந்து எத்தனை நார்த் இந்தியாக்காரவங்க ராமேஸ்வரம் போயிட்டு இங்க வந்து சாமி கும்பிட வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு இது தெரியணும், வழி தெரியணுங்கிறதுக்காண்டி ஹிந்தியில எழுதி வச்சிருக்காங்க. முட்டா பயல்களை மாதிரி வடநாட்டுக்கு இங்க இருந்து அயோத்தி போறீங்க, டெல்லி போறீங்க, நம்ம தமிழ் கோயில் எவ்வளவு இருக்கு, அங்கெல்லாம் தமிழை அழிச்சு வச்சிருக்காங்க. லூசு பயலா இருப்பீங்களா? நீங்க நல்ல ரோசம் உள்ள மானம் உள்ள ஒரு தமிழுக்கு வந்து ரொம்ப செய்யணும்னு நினைச்சு துடிச்சு இந்த இந்திய எழுத்தை அழிச்சவங்க உங்க பெரியப்பன்ட்ட சொல்லி அவர் அமைச்சர்கிட்ட சொல்லி வெளிநாடு போகும்போதோ இல்ல வேற எங்கேயாவது போகும்போது பாஸ்போர்ட்ல இந்திய எழுத்து இருக்கு, அதை முதல்ல கிழிச்சு தூக்கி போட சொல்லு. அதே மாதிரி கட்டா நோட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க, இல்ல கொள்ளை அடிச்சு வச்சிருக்கீங்க, இல்ல ரூபா நோட்டு, அதுல இந்திய எழுத்து இருக்கு. அந்த இந்திய எழுத்து அழிங்கடா. அந்த இந்திய எழுத்து அழிங்க, அதையெல்லாம் அழிச்சு போடுங்க. நீ மானமுள்ள ரோசமுள்ள தமிழ் மகனா இருந்தா நீங்க பெரியாருக்கு பிறந்து வந்தோம் சொன்னா, நீங்க கருணாநிதி வழி வந்தவங்க தமிழுக்கு உழைக்கிறோம் சொன்னா, இந்தியில தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவில் இருக்கிற இந்தியில என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஒழிக்கணும். அதே மாதிரி நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல ஹிந்தி சொல்லி கொடுக்குறீங்க, அந்த இதை ஒழிக்கணும். மகளுடைய செந்தாமருடைய கல்வி பள்ளிக்கூடத்துல அவங்க பிள்ளைக்குள்ள ஹிந்தி படிக்கலாம். அவன் பேரம் பேத்தியும்ல உலக நாடுக்குள்ள போய் படிக்கலாம். இங்க இருக்கிற ஒரு ஏழை குழந்தை ஹிந்தி படிக்க கூடாது. இதை இவ்வளவு பெரிய ஒரு கேவலமான செயலை செஞ்சுட்டு அதுல வேற என்ன எல்லா இடத்துல நோட்டீஸ் ஒட்டி வச்சிருக்காங்க. தமிழர்களை தலை உடைய விட மாட்டே, தமிழ் தலையை தொங்கி கிடுத்துறாங்கடா. அங்க எங்க ஒன்சாப்ல குடிச்சுட்டு நீ ஏன் தலையை விட மாட்ட? நீ ஏற்கனவே இருக்கிறது ஃபுல்லாமே இலங்கைக்கு தாரை வார்த்தவன் தானே நான் கச்சத்துவேன். நீ தமிழரை தலைவிட விட மாட்டியா? ஐக்கிய பல்லுல ஏன்டா இப்படி எல்லாம் ஒரு குழப்பு நடத்திருக்க? என்ன அரசியல் பண்ணி நீங்க இந்த மக்களை இன்ன வரைக்கும் மக்கள் நீங்க விழிப்பாயிட்டாங்கன்னா உங்களுக்கு தான் செருப்படி கிடைக்க போகுது மக்கள்கிட்ட. இதெல்லாம் ஒரு செயலா? இது ஒரு ஈன செயலை செஞ்சு வச்சு. அதனால மக்களே பாத்துக்கங்க, இந்த நேஷனல் ஹைவேல மக்கள் பயன்படுற மாதிரி ஒரு பேர் படையை கூட இந்த திருட்டு திமுக அரசாங்கம் ஒரு ஹிந்திங்கிற ஒரு பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணி அழிச்சு வச்சிருக்கு. திருந்தி இந்த தமிழ் சொல்லி இல்ல ஊர்ல ஏமாத்திட்டு இருக்கவங்க மூஞ்சில இது எப்படி கறி பூச்சிருக்கீங்க, அதே மாதிரி அவங்க மூஞ்சில இந்த 2026 கறியை பூச்சி விடணும். நன்றி.